ஒரு கடை 2 கடையாச்சு, 2 கடை 3 கடையாச்சு. அவன் எதிர்பார்க்கிறத விட மேலா அற்புதமான மனைவி, அற்புதமான பிள்ளைங்க, வீடு வாசல் சொத்து சுகம், அவன் அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். சின்ன வயசில் ஏதோ கூழ கஞ்சம் 3 வேளைக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ எதிர்பாராத நேமத்து வந்துச்சா இல்லையா? இந்த நேமத்தை இது பெற்றுக் கொடுக்கும். இன்ஷா அல்லாஹ் ஓதுங்களேன். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 முறை ஓதுங்க. முன்பின் செலவாத்துக்களோடு உங்களுடைய துவா நான் எழுத சொல்லி உங்களை வலியுறுத்தினேன் இல்லையா? அந்த எழுதின அந்த பட்டியலில் இந்த துவாவையும் இன்ஷா அல்லாஹ் இடம்பெற செய்யுங்க. பூரிப்படைவீங்க, அல்லாஹ்வை நினச்சி ரொம்ப நெகிழ்வடைவீங்க, ஆனந்த கண்ணீரில் நினைவீங்க இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்தில் எதிர்பார்த்தது கிடைக்கும் போது ஏற்படக்கூடிய ஆனந்தம், எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய நல்லதிலும் ஆனந்தம். ஆக எதிர்பார்த்தது கிடைக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ், நீண்ட கால ஏக்கம், நீண்ட கால பிரார்த்தனை, நீண்ட கால எதிர்பார்ப்பு, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் எதிர்பாராமல் திடுகூடாக ஒரு பெரும் பேரின்பம் கிடைக்கும் என்றால் அதற்கு ஈடு இணையே கிடையாது. அப்படி சில கட்டங்கள் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெரும் பாக்கியத்தை, அந்த பாக்கியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து விடுவான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் கடுமையான வன்னெஞ்சம் படைத்தவர். ஆரம்ப நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொடும் கோபம் கொண்டவர். அந்த அபூ ஹுரைராவின் தாயை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாத்திற்கு மாற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்தான். அதே போல அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் பேரன்பை வைத்திருந்தார்கள், பெரும் பாசத்தை வைத்திருந்தார்கள். நட்பும் தோழமை உணர்வும் அதோடு கூடி கண்ணியமும் பேரன்பும் ஹஜ்ரத் அபூபக்கருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து கிடைத்து கொண்டே இருந்தது. அதன் காரணமாக உலகத்தில் எந்த ஒரு உறவும் தராத சலாமத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த ஒரு உவகையும் ஒரு திருப்தியும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு உண்டு. அதன் காரணமாக வெளியில பிரியாமையே இருந்தார், ரசூலுல்லாஹ்வை விட்டு பிரியாமையே இருந்தார். எல்லா கட்டத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணம் செய்தார். இது அவருடைய குடும்பத்தாருக்கே ஜெல்சியாச்சு, அவருடைய குடும்பத்தாருக்கே ஒரு பொறாமையை ஏற்படுத்தியது. குறிப்பாக அவருடைய தந்தை ஹஜ்ரத் அபூபக்கரின் தந்தை அபு குஹாஃபாவுக்கு பெரும் வெறுப்பை ஏற்படுத்தியது. சரித்திரத்தை முழுவதுமாக சொல்ல நேரமில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பழகுவது அபு குஹாஃபாவுக்கு பிடிக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வன்னெஞ்சம் உள்ளவராக இருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பழித்து கொண்டே இருப்பார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டிக் கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட அபு குஹாஃபாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீனுல் இஸ்லாத்தில் நுழைய வைத்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அபு குஹாஃபா தந்தையை கூட்டு வர்றாங்க. முடியெல்லாம் நரைச்சு போயிருக்குது. அந்த கட்டத்தில், கடைசி கட்டத்தில் இஸ்லாத்துக்கு வர்றார். அவரை கூப்பிட்டுட்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தர்பாரில் விடுறாங்க. விட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்த ஆனந்தம் இருக்குது பாரு, அதுக்கு அளவே கிடையாது. அல்லாஹ் அக்பர். அதுபோல திடீரென ஏற்படக்கூடிய அந்த ஆனந்தம் இருக்குது பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ், அதற்கு அளவே கிடையாது. எதிர்பாராம வந்து அப்படியே டபக்குன்னு வந்து விடும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதிரி எதிர்பாராம ஒரு பெரும் பாக்கியம், ஒரு பெரும் பரக்கத் உங்களை வந்தடைய வேண்டுமா? இந்த வசீஃபாவை புளியங்கொம்பு மாதிரி பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபுஜாஅத்தில் கைரி வ அஊது பிக மின் ஃபுஜாஅத்தி ஷர்ரி. திரும்பவும் சொல்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபுஜாஅத்தில் கைரி வ அஊது பிக மின் ஃபுஜாஅத்தி ஷர்ரி. திரும்பவும் சொல்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபுஜாஅத்தில் கைரி வ அஊது பிக மின் ஃபுஜாஅத்தி ஷர்ரி. அல்லாஹ், திடுகூடாக ஏற்படக்கூடிய நல்லவைகளை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். திடுகூடாக, ஃபுஜாஅத்துன்னு சொன்னால் திடீர் மரணத்துக்கெலாம் ஒரு தடவை நான் சொன்ன பாருங்க, அந்த மாதிரி ஃபுஜாஅத் என்ற வார்த்தை திடீரென, எதிர்பாராம, டக்குண்டு. ஃபுஜாஅத்தில் கைர்,
நல்லதை உன்னிடத்தில் திடீரென ஏற்படக்கூடிய நல்லதை உன்னிடத்தில் நான் யாசிக்கிறேன். அதே போல இறைவா, திடீரென ஏற்படக்கூடிய முசீபத்திலிருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே போல இறைவா, திடீரென ஏற்படக்கூடிய முசீபத்திலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஓதியதாக ஒரு கவுல் இருக்கிறது. மாலை நேரங்கள் ஆனால் இது போன்ற விஷயங்களை, இது போன்ற துஆக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியிருக்கிறார்கள் என்பதாக கிதாபுகளில் நாம் பார்க்கிறோம். அன்பு நெஞ்சங்களே, அது ஒரு புல்லரிக்கை செய்யக்கூடிய ஒரு இன்பம். அது ஏனென்றால் ஆனந்தம் ஏற்பட 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 உள்ளம் தாறுமாறாக நிம்மதியாக இருக்கும். அந்த நிம்மதியின் வெளிப்பாடாக அதிகம் திக்ரு செய்ய தோன்றும். என் இறைவன் என்னை கைவிடவில்லை, நான் என்ன செய்தேன் என்று இவ்வளோ பெரிய பாக்கியத்தை தந்தான். ஏதோ பிளாட்பாரத்தில் செருப்பு கடை போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திடீரென எங்கிருந்தோ வந்த ஒரு காரில் வந்த ஒரு ஸ்ரீதேவி, வா நல்ல வியாபார திறமையோடு இருக்கிற, நீ நம்ம கடைக்கு வந்துடுறியான்னு சொல்லி கூப்பிட்டாரு. நானும் போனேன். நீண்ட காலங்கள் அங்கே வியாபாரம் செய்தேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, ஒரு கடை ஒன்று ஏற்படுத்தி தரேன், நான் பண்ணுறியா, செய்கிறியா? செய்கிறேங்க. திடீரென அவன் எதிர்பார்க்கலை, கொடுத்துட்டாரு. பிச்சுக்கிட்டு போச்சு வியாபாரம். பறக்கத்தான முறையில் கிடச்சிது. ஒரு கடை 2 கடையாச்சு, 2 கடை 3 கடையாச்சு. அவன் எதிர்பார்க்கிறத விட மேலா அற்புதமான மனைவி, அற்புதமான பிள்ளைங்க, வீடு வாசல் சொத்து சுகம். அவன் அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். சின்ன வயசில் ஏதோ கூலை கஞ்சம் 3 வேளைக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ எதிர்பாராத நேமத்து வந்துச்சா இல்லையா? இந்த நேமத்தை இது பெற்றுக் கொடுக்கும். இன்ஷா அல்லாஹ் ஓதுங்களேன். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 முறை ஓதுங்க. முன்பின் செலவாத்துக்களோடு உங்களுடைய துவா எழுத சொல்லி உங்களை வலியுறுத்தினேன் இல்லையா? அந்த எழுதின அந்த பட்டியலில் இந்த துவாவையும் இன்ஷா அல்லாஹ் இடம்பெற செய்யுங்க. பூரிப்படைவீங்க. அல்லாஹ்வை நினச்சி ரொம்ப நெகிழ்வடைவீங்க. ஆனந்த கண்ணீரில் நினைவீங்க இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றை விட மேலாக தேடி பிடித்து இந்த துவாவை கற்றுத்தந்த உங்களுடைய சகோதரனான எனக்காக துவா செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.